அடுத்ததாக நம் சிறப்பு விருந்தினரை பற்றிய ஒரு காணொளி. நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த நம் தமிழினத்தின் நெய்தல் மரபு காலம் கடந்து கண்ணியமுடன் நிலைத்திருக்க காரணம் அந்த கலையின் ஆழத்தை உணர்ந்த சில சிறந்த தமிழ் மக்களின் தன்னலமற்ற தொண்டுதான். அத்தகைய அரியரசர் போல் நம் மண்ணின் மண் வாசனையோடு எளிமையையும் உழைப்பையும் வாழ்வின் வழிகோலாக கொண்டு கைத்தறி நெசவாளர்களின் நலனில் தன்னை அர்ப்பணித்தவர் இவர். மகாத்மா காந்தியின் சிந்தனைகளை தன் செயல்களால் நயமுடன் நெய்தவர். எந்த வேலையாயினும் முழுமன ஒன்றிப்போடும் கடமையுணர்வோடும் செய்தால் அது ஒரு உயர்ந்த வேலையாக மாறும் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தவர். எளிமை இவரின் ஆடை, உழைப்பு இவரின் ஆயுதம், மன வலிமை இவரின் மகுடம். வெள்ளை வேட்டியின் பெருமையை உலக மேடையில் உயர்த்தி தமிழரின் அடையாளத்தை பெருமையுடன் பறைசாற்றியவர் இவர். ஒரு காலத்தில் மற்றுமொரு ஆடையாக கருதப்பட்ட வேட்டியை இன்று மரியாதையின் குறியீடாக மாற்றியவர். வேட்டி அணிந்தோ நுழைய முடியாத இடங்களில் கூட இன்று வெள்ளை வேட்டி பெருமையோடு நுழைகிறது என்றால் அதற்கு முழுமுதற் காரணம் இவரே. சமூக பொறுப்பும் தொழில் முனைவு தன்மையும் இணைந்த சாதனையாளராக மக்களின் நம்பிக்கையையும் மரியாதையையும் பெற்ற பெருந்தகை. ஆழியார் தன்னுணர்வு ஆலயத்தின் நம்பிக்கையாளர், உலக சேவை மையத்தின் துணைத் தலைவர், திருப்பூர் நகைச்சுவை மன்றத்தின் தலைவரும் அகரம் அறக்கட்டளையின் உறுப்பினரும் ஆகிய இவர் தன்னலமற்ற பங்களிப்பால் தமிழ் மனத்தின் நறுமணத்தை பரப்பியவர். தொழிலிலும் தொண்டிலும் தலை சிறந்த திகழும் தமிழர். இன்று கொங்கு மண்ணின் பெருமையாக விளங்கும் ராம்ராஜின் நிறுவனர் கண்ணந்தை குளத்தைச் சேர்ந்த திரு KR நாகராஜன் அவர்களை உங்கள் முன் அறிமுகம் செய்வதில் பெருமை கொள்கிறது கிட்கோ. திரு நாகராஜன் அவர்களை மேடைக்கு அழைப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்குமாறு கிட்கோ டைரக்டர் K பாலசுப்ரமணியன் அண்ணா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒழுக்கத்தால் உலகையே நட்பு கொள்ளும் அன்பு நெறியை தந்து சென்ற அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை வணங்கியும், கொங்கு பன்னாட்டு வர்த்தகம் மற்றும் கலாச்சார நிறுவனம் 4வது ஆண்டு துவக்க விழாவிற்கு ஒரு முப்பெரும் விழாவாக தேர்ந்தெடுத்து இன்று அந்த துவக்க விழாவை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அந்த நிகழ்விற்கு என்னோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினரும் ஸ்டேன்வேப் கார்மெண்ட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனரும் பெரும் மதிப்பிற்கும் நமது பேரன்புக்கும் உரிய ER ஈஸ்வரன் அண்ணன் அவர்களுக்கும், இப்படிப்பட்ட நம்முடைய கொங்கு சமுதாயம் இந்த கொங்கு பெல்ட்டில் மட்டுமல்லாமல், தமிழகம் மட்டுமல்லாமல், இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் சென்றட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக இந்த கிட்கோ நிறுவனத்தை ஆரம்பித்து பல சிரமங்களிலும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை முன்னெடுத்துக்கூடிய தலைவர் வசந்தகுமார் அவர்களுக்கும் மற்றும் இந்த கிட்கோ நிறுவனத்தை சார்ந்த அத்துணை நல்ல சொந்தங்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நம்முடைய கொங்கு வேளாளர் அப்படின்னாலே நாம் எல்லாம் விவசாயம் பண்ணுறவங்க அப்படின்னு தான் நாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்முடைய திருவள்ளுவர் அந்த வேளாண்மைக்கு எப்படி அர்த்தம் சொல்லியிருக்கார் அப்படின்னா, தக்கார்க்கு தந்த பொருளெல்லாம் தாளாற்றி தக்கார்க்கு தந்த பொருளெல்லாம் வேளாண்மை செய்த பொருட்டு அப்படின்னு ஒரு பொருள் சொல்லியிருக்கார். இதனுடைய அர்த்தம் என்னென்னா, நம்முடைய தொழிலை சிறப்பாக நேர்மையாக நாணயமாக செஞ்சு முறையாக தூய்மையான வழியில் பொருள் ஈட்டி அதை நாம் மட்டும் தூய்க்காமல் இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த பொருளுடைய பொருள். அந்த வேளாண்மை அப்படிங்கிறனுடைய அர்த்தமே இந்த சமுதாயத்திற்கு நாம் செய்யக்கூடிய செயலுக்கு பேர் தான் வேளாண்மை. நம்ம முன்னோர்கள் தெரிஞ்சு வச்சாங்களோ தெரியாத வச்சாங்களோ தெரியல, நம்மளுக்கு எல்லாம் கொங்கு வேளாளர்னு ஒரு அருமையான பேரை கொடுத்துருக்காங்க. வேளாளர்னா விவசாயம் இல்லை, நம்ம ஈட்டிய பொருளை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடிய குணமுடையவர்கள் எல்லாம் வேளாளர்கள். ஆரம்ப காலத்தில் பார்த்தோம்னா, நாகரிகம் இல்லாத காலத்தில் மனிதர்கள் காடு மேட்டில் தான் வளர்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய உணவுக்கு விலங்குகளை வேட்டையாடியுமே காய்கறிகளை பொறிச்சு சாப்பிட்டு இருந்தாங்க. உடைய மரப்பட்டைகளையுமே இலைகளையுமே இந்த உடையாக கட்டிட்டு இருந்தாங்க. நாகரிகம் வளர வளர முதல்
உடைய அடையாளம், நாகரிக வளர்ச்சி முதலுடைய அடையாளம். நம்முடைய தேவைக்கேற்ப உணவை நாமே தயாரித்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது இந்த விவசாயம். காட்டழித்து நம்ம விவசாயம் பண்ண ஆரம்பித்தது முதல் கலாச்சாரம். இந்த உலகத்துக்கு முதல் கலாச்சாரமே விவசாயம் தான். அதனால தான் இங்கிலீஷில் அதைய அந்த கல்ச்சருக்கு அக்ரிகல்ச்சர்னு பேர் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு கல்ச்சர் தான் அப்படிப்பட்ட அந்த தொழிலை இரையாற்றல் நம்மளுக்கு கொடுத்து அதன் மூலியமாக அன்றைக்கெல்லாம் இந்த டாலர் மணி ரூபியெல்லாம் கிடையாது, துருப்பிச்சிட்டே இல்லை. அன்றைக்கெல்லாம் பொருள் தான். இப்போ நம்மளுக்கு துணி துவைக்கிறா இருந்தால் அவனுக்கு எத்தனை வெள்ளம் அரிசி கொடுத்து நெல் கொடுத்துடலாம், முடிவுறதுக்கு எத்தனை வெள்ளம் கொடுத்துடலாம், அறுவடை பண்ணுறவங்களுக்கு எத்தனை வெள்ளம் கொடுத்துடலாம் அப்படின்னு தான் கணக்கு பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். அப்படி ஊரில் இருக்க அத்தனை பேர்த்துக்குமே சாப்பாடு போடக்கூடிய இனம் நம்முடைய வேளாளர் இனம். அது நம்முடைய திருமணத்தில் காலுக்கு செருப்பு போடுறதுலேருந்து மாங்கல்யம் எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்தன மகர் பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேர்த்துக்கும் ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து, அத்தனை பேர்த்துக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து அந்த கல்யாண நிகழ்வை மிகச்சிறப்பாக நம்ம பண்ணிகிட்ருக்கிறது நம்முடைய கலாச்சாரத்தில் மிகப்பெரிய விஷயம். அடுத்தது அந்த விவசாயத்திலே வந்த பருத்தியில் நூல் எடுத்து முதல் உடை ஆனது அப்படின்னா அது வேட்டியாக தான் இருக்குது. பழைய காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இலக்கிய படத்துலையும் சரி, நம்ம சிற்பங்களையும் பார்த்தோம்னா சரி, திருவள்ளுவரே வேட்டி கட்டிட்டு உட்காந்துருக்கு நம்ம பார்த்துருப்போம். 4000 வருஷத்துக்கு முன்னே அந்த திருவள்ளுவர் படத்தில் வேட்டி கட்டிட்டு உட்காந்துருக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஆண் பெண் அத்தனை பேருமே வேட்டி தான் கட்டியிருப்பாங்க. இன்றைக்கி கேரளாவில் போய் பார்த்தோம்னா செட்டு முண்டுன்னு சொல்லி பெண்கள் வேட்டி கட்டிக்கிறத பார்க்கலாம். காலம் நாகரிகம் வளர வளர பெண்கள் எல்லாம் சேலைக்கு, கலர் சேலைக்கு, சுடிதாருக்கு, ஜீன்ஸுக்கு போயாச்சு. நாமளும் பேண்ட் ஷர்ட்டு கோட்டுக்கு போயாச்சு. ஆனால் இன்றைக்கி இந்த திருப்பூர் இன்றைக்கி 35,000 கோடி டாலர் சிட்டியில் பெரிய அளவுக்கு பொருளாதாரம் வளர்ந்துருக்கு. டொமஸ்டிக்கில் ஒரு 35,000 கோடி வளர்ந்துருக்கு. இது இன்றைக்கி திருப்பூரில், அதாவது இந்தியாவிலே மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்டில் நம்ம ஒரு மிகப்பெரிய பொறுப்பெடுத்துருக்குறோம். ஆனால் ஒரு 100 வருடத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா திருப்பூர் ஒரு சாதாரண கிராமம். இந்த 100 வருஷத்தில் விவசாயம் இல்லாதனால மாட்டுத் தொழில் வேணுங்கிறதுக்காக நம்ம எடுத்த முயற்சியில் பனியன் தொழில் 1936க்கு மேலே பனியன் தொழில் வந்தது. 1980க்கு மேலே எக்ஸ்போர்ட் வந்தது. 1936க்கு முன்னாடி போய் பார்த்தோம்னா இந்த திருப்பூரை சுற்றி இருக்கிறது ஒன்லி நெசவு தான் இருந்துட்டு இருந்தது. மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு சுதந்திரமாங்கிறதுக்காக இந்த இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணார். தமிழ்நாட்டுக்கு 5 முறை வந்திருக்காரு. அந்த 5 முறையுமே திருப்பூர் வந்திருக்காரு. எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னா, இந்த திருப்பூரில் தான் சுற்றி நெசவாளர்கள் நிறைய இருக்காங்க. அவருடைய சுயசரித்திலே எழுதியிருக்காரு, நான் திருப்பூர் வரும்போதில் கதர் வேட்டி கதர் சட்டு கட்டிட்டு கதர் சேலை கட்டி என்னை வரவேற்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் திருப்பூர் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. 1921 மதுரை வரபோது அந்த பாவர்ட்டியெல்லாம் பார்த்து நம்மளுக்கு எதுக்கு இந்த சொஃபிஸ்கேட்டட் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் கழட்டிட்டு சாதாரண வேட்டிக்கு மாறுனது 1921. இதை பார்த்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே அதிரி போயிடுச்சு. அன்னைக்கு ஆங்கிலேயர் எதுக்கிறதுக்கு அவர் உபயோகப்படுத்துகிற 2 டூல், ஒன்று அகிம்சை, இன்னொன்று வேட்டி. இதே 1921 அதே டைமில் மதுரை பேசிட்டு கோயம்புத்தூர் வர்றாரு. கார்னேஷன் பார்க்கில் மிகப்பெரிய வீச்சோடு பேசுகிறாரு. ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை பற்றி மிகப்பெரிய அளவுக்கு பேசுகிறாரு. அதில் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல ஒருத்தர் நம்முடைய கொங்கு வேளாளருடைய பரம்பரையை சேர்ந்தவர், பரஞ்சேரி வள்ளிக்காரர். நிறைய பேர்த்துக்கு தெரியாது, சம்பவத்தை சொல்லணுங்கிறக்காக சொல்கிறேன். ஐயா முத்து கவுண்டர்னு ஒருத்தர். ஏன்னா தொழில் வளம் இந்தளவுக்கு நம்மளுக்கு கொங்கு பெல்ட்டில் வளர்ந்துருக்கு அப்படின்னா அந்த கல்ச்சர், அந்த கலாச்சாரம் இருந்தகாடி தான் வளர்ந்துருக்குது. இந்த ஐயா முத்து கவுண்டர் காந்தியோட பேச்சை கேட்டுட்டு அதிதீவிரமாக இந்த கதர் இயக்கத்தில் இறங்கி எல்லாத்துக்கும் ராட்டை வாங்கி கொடுத்து நூல் நோக்க வச்சு கதர் வேட்டி தயார் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கிராமத்துக்கும் இலங்கை வரைக்கும் அந்த வேட்டி வியாபாரத்தை பண்ணியிருக்காரு. 1936 ஜவஹர்லால் நேரு வர வச்சு காந்தி நகரில் இருக்கக்கூடிய சர்வோதய சங்கத்துக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு. இன்றைக்கி போல அந்த கல்வெட்டு இருக்குது. மகாத்மா காந்தி 1921 அவருக்குடைய தாக்கத்தை ஏற்படுத்த பின்னாடி அந்த சர்வோதய சங்கத்தில் தலைவராக இருந்த செயலாளராக இருந்தவர் ஈவேரா பெரியார். அவர் கூட ஒரு நண்பராகி அவர் எங்கெல்லாம் எந்த ஊருக்கெல்லாம் போகிறோம் அங்கெல்லாம் போய் கதர் வேட்டி கதர் சட்டை விற்றுட்டு இருந்தங்க. அடுத்த திருப்பூர் கதர் வேட்டி விற்கக்கூடிய மையமாச்சு. அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் நான் அவனாசியிலேருந்து அந்த ஒரு கதர் கடையில் வேலைக்கு சேர்ந்து அந்த கதர் வியாபாரத்துக்கு வர மாதிரி சூழ்நிலை வந்தது. இது எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம இந்த பன்னாட்டு வர்த்தகத்தில் நீங்கள் நிறைய இளைஞர்கள்லாம் உள்ளே வந்திருக்கீங்க, நிறைய அந்த ஸ்டாலெல்லாம் போட்டிருக்கீங்க, எல்லோரும் ஆர்வமாக இருக்கிறீங்க. இதில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உள்வாங்கிட்டு இதனுடைய மெயின் நோக்கமே
பொருளாதாரத்தில் தன்னிறைவடைஞ்சு பொருளாதாரத்தில் முன்னேறணும். ஏன்னா நம்மக்கிட்ட பொருளாதாரம் உயர்ந்ததை நாம தான் வந்து சமுதாயத்தை சேவை பண்ணக்கூடிய முதலிடத்தில் இருக்கிறவங்க. அப்போ நாம தான் சம்பாதிக்கணும், நாம தான் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் பாலண்ண வசகுமார்லாம் சேர்ந்து இவ்வளோ பெரிய எக்ஸிபிஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதில் நிறையா இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு 2 மணி நேரம் நானும் ஈஸ்வரன் எல்லாமே ஒவ்வொரு ஸ்டாலாக பாரிவிட்டு அவங்களுக்கெல்லாம் உற்சாக ஊக்கப்படுத்திட்டு வந்தோம். அதில் நாங்கள் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் அந்த தொழில் பண்ணணும், பொருளீட்டணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம், அந்த குடும்பத்தோடு நின்றுக்கிற ஆர்வத்தை ரெண்டாலும் பார்க்க முடிஞ்சுது. இந்த இளைஞர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு பண்ணிக்கிறேன். நம்முடைய வியாபாரம் எந்த அளவுக்கு வளர்ந்தாலும் நம்முடைய அடிப்படையான இந்த கலாச்சாரத்தை, கொங்கு கலாச்சாரத்தை எந்த இடத்துலையும் நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. நான் சவுத் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலத்துக்குமே ஒரு சின்ன கிராமம் வரைக்கும் எல்லா ஊரும் ஏறி இறங்கி இருக்கிறேன். எந்த ஊர்லேயும் இல்லாத கலாச்சாரம், கல்ச்சர் நம்ம கொங்கு பெல்ட்டில் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் நம்ம தொழிலில் வளர்ந்துருக்கிறோம், விவசாயத்தில் வளர்ந்துருக்கிறோம், கல்வியில் வளர்ந்துருக்கிறோம். அந்த கல்ச்சர் இருந்தங்காட்டி தான் வளர்ந்துருக்கிறோம். நாம் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, இந்த ஊர் உலகத்தில் இருக்க அத்தனை பேர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நாம் பால் நிறைய கலந்தாருமே வந்து அது அடுத்த வீட்டு குழந்தைகளுக்கு மற்றன் கொடுத்து நான் வரக்காப்பி குடிச்சு பழகியிருக்கிறோம். தேங்காய் எல்லாம் தான் போட்டாலும் நல்ல தேங்காயெல்லாம் வெளியே கொடுத்து போட்டு ஆகாத தேங்காய் ஆகாத காய்கறியை சாப்பிட்டு பழகியிருக்கிறோம். இன்றைக்கி நானுமே வந்து நல்ல வெட்டியில் வெளியே விற்றுட்டு ஒரு பக்கம் குறி இல்லாத வெட்டி டேமேஜாக கட்டிகிட்ருக்கிறேன். ஏன்னா அந்த எளிமை தான் நம்முடைய மிகப்பெரிய வலிமை. இந்த எளிமை தான் நம்முடைய கொங்கு சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய வலிமையாக இருந்துட்டு இருக்குது. இந்த எளிமையை இன்னும் வலிமையாக மாற்றக்கூடிய அளவுக்கு தான் இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதை நல்ல முறையை உபயோகப்படுத்திட்டு பொருளாதாரத்தில் நீங்கள் முன்னேற வேண்டும் என்பதுக்காக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். 5 நிமிஷம் ஒரு கதையை சொல்லி உங்களுக்கு அது புரியுற மாதிரி சொல்லிடுறேன். ஏன்னா சேவை பண்ணுறது லாப நோக்கில் இது என்ஜிஓ நிறுவனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்கிட்டையும் கலெக்ட் பண்ணி இந்த நிறுவனத்தை பண்ணி இது மக்களுக்கு சேவை பண்ணுறாங்க. ஆனால் பொருளீட்டுற போது, தொழில் பண்ணுற போது அதுக்கு முதல் காரணம் வந்து அது வந்து ரொம்ப முக்கிய நோக்கமே வந்து லாபம் இருக்கணும். லாபம் இல்லாத எந்த தொழில் பண்ணாலுமே மகரிஷி சொன்னது திருட்டுக்கு சமம் அப்படின்னு. அதனால் தயவு செய்து அடுத்தவங்கள பார்த்து போட்டி போட்டு தரத்தை குறைச்சி வியாபாரம் பண்ணாமல் நல்ல தரமாக கொடுத்து முறையான லாபம் வச்சு தொழில் பண்ணுங்கள். சுப்பிரமணியம் அண்டு கருப்புசாமி இவங்க 2 பேர் வந்து நண்பர்கள். வீட்டிலேருந்து புறப்பட்டு ஒரு 1 ஊருக்கு போயிட்டுருக்காங்க. போகிற போது காடு, போகிற வழியில் காடு, போகிற வழியில் கடையெல்லாம் இருக்காதுங்கிறதுக்காக வீட்டில் ரொட்டி சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் மத்தியானம் ஆகி போச்சு. ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிட்ருக்கும் போது இன்னொரு ஆள் வர்றார், 3வது ஆள் ஒருத்தர் வர்றார், முருகசாமின்னு ஒருத்தர் வர்றார். அவர் வந்து அப்பா நான் இது மாதிரி கடை இருக்குன்னு நினச்சிட்டு வந்துட்டேன், எங்கேயும் சாப்பாட்டில் பசிக்குது, நீங்கள் கொண்டு வந்த சாப்பாட்டில் கொஞ்சம் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. நம்ம வேலை கொடுத்து பழக்கப்படல, வா உனக்கு இது தெரியாது, வச்சு உட்காரு சாப்பிடலாம் அப்படின்ட்டு 3 பேர் உட்காந்து திரும்ப விரிச்சு போட்டு மரத்தடியில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதில் சுப்பிரமணி வந்து 5 ரொட்டி எடுத்துகிட்டு வர்றாரு, கருப்புசாமி வந்து 3 ரொட்டி எடுத்துகிட்டு வர்றாரு. இதைய எல்லாம் பங்கு போட்டு கட் பண்ணி ஆளுக்கு ஒரு 8 ரொட்டி 8 பீஸு, ஆளுக்கு 8 பீஸ் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் தூக்கம் வருது, கொஞ்ச நேரம் படுக்கிறாங்க. இந்த வழிபோக வந்த முருகசாமி இவங்க தூங்கிட்டு இருக்கிற பார்த்துட்டு சரி போகலாம் அப்படின்ட்டு எந்திரிச்சு போகிறபோது இவங்க வேளாளரை போச்சு கொடுத்தா பணம் வாங்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு தங்க காசை 8 காசை வந்து அவங்க படுத்தவங்க துண்டு கீழே வச்சுட்டு அவர் வழிப்பயன் தொடர்ந்து போயிடுறாரு. இப்போது சுப்பிரமணியம் கருப்புசாமியும் எந்திரிக்கிறாங்க, துண்டு அவர்றாங்க, காசு 8 காசு இருக்கு கையில். எப்பவுமே நம்மளுக்குள்ள பிரச்சனை வரப்புக்கே அருவாள் எடுத்து வெட்டுறவங்க. 8 காசு இருக்கிற போது சண்டை வந்துடும்ல. பிரச்சனை என்ன அப்படின்னா 3 ரொட்டி கொண்டு வந்து கருப்புசாமி சொல்கிறாரு, ஆளுக்கு பாதி 4 காசாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு. 5 ரொட்டி கொண்டு வந்து இல்லை 5 3 வச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு. நாட்டாமக்கிட்ட போகுது. என்ன பதில்? 4 பிரிக்கிறதா தங்க காசை, 5 3 பிரிக்கிறதா தங்க காசை? சொல்லுங்கள். 4 பிரிக்கிறவங்க கொஞ்சம் கை தூக்குங்க. சரி கணக்கில் கரெக்டாக இருக்கணும், அப்பா கொண்டு ரொட்டி போகணும், 5 3 வேணும், கணக்கில் கரெக்டாக இருக்கணும், கொஞ்சம் கை தூக்குங்க. உடனே பிரச்சனை எச்சாகி அது முடியல, 2 பேரும் ஒத்துக்கலை. உடனே ஒசூர் போகிறாங்க ஆடிட்டர் மணிக்கிட்ட, ஐயா எங்களுக்கு இப்படி பிரச்சனை ஆகி போச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு. அவர் என்ன நல்ல கதையை கேட்குறாரு. கேட்டுட்டு ஒன்றும் பேசலை அவர், ஏன்னா அவர் தான் ஆடிட்டராச்சே. என்ன பண்ணுறாரு, கருப்புசாமிக்கு 1 காயின்ஸு கொடுக்குறாரு, சுப்பிரமணிக்கு 7 காயின்ஸு கொடுக்குறாரு. கொடுத்தோன்னா 2 பேர் திரு முழிக்கிறாங்க. ஒரு விளக்கம் சொல்கிறாரு. அந்த விளக்கத்தை கேட்டு 2 பேருமே அமைதியாக போயிடுறாங்க, ஹேப்பியாக போயிடுறாங்க.
அதுக்கு முன்னாடி 4 நாளுக்கு சண்டை போட்டாங்க, 5-3க்கும் சண்டை போட்டவங்க அந்த 1-7ன்னு கொடுத்தோன்னே அமைதியாக போயிட்டாங்க. எப்படின்னா மணி என்ன சொன்ன நான் சொல்ல ஆடிட்டு சொல்கிறது, மொத்தம் 5-3 8 ரொட்டி 3ஆக கட் பண்ணுறாங்க, 24 பீஸ் வருது, ஆளுக்கு 8 பீஸ் சாப்பிட்றாங்க. இப்போது 5 பீஸ் கொண்டு வந்தவர் வந்து 5-3 15, அவர் சாப்பிட்டது 8 பீஸு, அந்த முருசாமி கொடுத்தது 7 பீஸு, அதனால் 7 தங்கக்காசு அவருக்கு. முருசாமி கொண்டு வந்தது கருசாமி கொண்டு வந்தது 3 ரொட்டி 9 பீஸு, 8 பீஸ் அவரே சாப்பிட்டாரு, 1 பீஸ் அங்கே கொடுத்துருக்காரு. அதனால் கருப்சாமிக்கு 1 காயின்ஸ். இதை சொன்னோன்னா 2 பேர் புரிஞ்சுட்டு சண்டை சச்சரவு இல்லாத நீட்டாக போயிட்டாங்க. இந்த கதை எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, கணக்கில் கரெக்டாக இருக்கணும், 4 நாளாக பார்க்கறது நம்ம பார்க்குற போது கரெக்டாக இருக்கிற மாதிரி படு. நேர்மைன்னு பார்த்தா கணக்கு வழக்கு பார்த்தா அது கரெக்டாக 5-3 தானே பிரித்து கொடுக்கணும். ஹோட்டலுக்கு போகிறோம், ஒன்றா சாப்பிட்றோம், ஆளுக்கு பாதியை பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுல அந்த நியாயம் நேரம் பார்த்துட்டு 4 நாளாக பிரிச்சுக்கலாம். இல்லை கணக்கு கரெக்டாக பார்த்துட்டு கத்தி 1 வெட்டு 1 2 இருக்கிற மாதிரி பண்ணோன்னா 5-3 பிரிச்சுக்கலான்னு நம்ம கணக்கு பார்க்காம வியாபாரம் பண்ணணும்னா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்துடு. அதனால் நீங்கள் மாதம் பேலன்ஸ் ஷீட்டை பாருங்கள். ஆடிட்ரு மணி என்னாட்டம் கொடுத்து நல்ல ஆடிட்டர் கொடுத்து நாம் சரியாக தான் நடந்துட்டுருக்குறோமா அப்படின்னு பாருங்கள். எக்ஸ்போர்ட் ஆர்டர் எடுத்து அவங்க ஒரு ஆர்டர் எடுத்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு போட்டி போட்டு கம்மியாக கொடுக்குறதும் இல்லை விலை கம்மியாக கொடுக்குறோம், தரத்தை குறைச்சி கொடுக்குற போது வந்து தரத்தை கம்மி பண்ணி கொடுத்தாலும் சரி, நல்ல தரமான பொருளை விலை கம்மியாக விற்றாலுமே வந்து அந்த வியாபாரம் அழிஞ்சு போயிடும். அதனால் வியாபாரத்தை வந்து நம்ம எப்படி விவசாயம் பண்ணுறோமோ நல்ல கண்ணும் கருத்தாக இந்த உலக மக்களுக்கு ஒரு சேவை பண்ணுற நோக்கத்தோடு நம்ம விவசாயம் பண்ணுறோமோ, நல்ல சாப்பாடு பண்ணி நல்ல தானியத்தை கொடுத்து மக்கள் நல்லா வளரணும் அப்படின்னு உணர்வோடு பண்ணுற மாதிரி தான் ஒவ்வொரு வியாபாரத்தையுமே நல்ல உணர்வோடு நீங்கள் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நம்ம ஆரம்ப காலத்திலிருந்தே வந்து கடின உழைப்பாளிகள், ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் தெரியாது நம்மளுக்கு, ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்மளாம் பழக்கம். வேட்டியை மடித்து கழிச்சு இறங்கி வேலை நிறைய பார்ப்போம். இன்றைக்கி இண்டஸ்ட்ரீஸில் அந்த வேலை உழைப்பு இருந்தங்காட்டி நம்ம எந்த இண்டஸ்ட்ரி வச்சா நாம் தான் இன்றைக்கி நம்பர் 1 இருக்கிறோம். இந்த நம்பர் 1 இருக்கிறத இன்னும் ஸ்மார்ட்டாக பண்ணுறதுக்காக இந்த 3 நாள் நிகழ்வு எல்லாமே நம்மளுடைய கல்ச்சரையுமே இணைச்சிக்கணும், நம்ம சொந்த பந்தத்தையும் இணைச்சிக்கணும், நம்ம குலதெய்வ கோயிலுமே நல்லா பார்த்துக்கணும், நம்ம உலகம் முழுவதுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய கொங்கு கலாச்சாரம் உலகம் முழுவதும் பிரகாசிப்பதற்கு நீங்கள் எல்லாரும் ஒரு அடித்தளமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வந்திருக்கக்கூடிய கொங்கு சொந்தங்களையான பங்காளிகள் மாமச்சான்கள் அத்தனை பேருக்கும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும், நீங்கள் அனைவரும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று அனைவரும் ஓங்கி வாழ வாழ்க வளமுடன் வாழ்த்தி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா.